ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் பொங்கல் எப்படி குக்கர்லேருந்து மேலே பொங்காமல் வருது அப்படின்றத நம்ம இன்றைக்கி புதுசாக பார்ப்போம். இது ஏற்கனவே நான் போட்டிருக்கிறது தான் நிறைய பேர் போட்டிருப்பாங்க. சரி, தெரியாதவங்க இதை பார்த்துக்கோங்க. டைரெக்டாக அப்படியே அரிசியும் பருப்பும் போட்டோன்னா குக்கர் மேலே அப்படியே பொங்கி வலியும். அந்த மாதிரி வடியாமல் இருக்கிறது என்ன செய்யலான்றதை நான் இப்போ காமிக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. கிண்ணம் எடுத்து நம்ம அரிசி பருப்பு கழுவி இப்படியே நம்ம வச்சிட போகிறோம். தட்டு போட்டு மூடிடுறதுனால நமக்கு பொங்காது. இப்போ பாருங்கள், அடுத்த டிப்ஸ் நமக்கு என்னென்னா, சுகர் உள்ளவங்க யாருமே பச்சரிசி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸு. பச்சரிசி பொங்கல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க பொங்கல்னால் ரொம்ப ஆசைப்படுவாங்க பார்த்தீங்களா. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற சாப்பாட்டு அரிசி புழுங்கல் அரிசிலேயே நம்ம பொங்கல் செய்யலாமா. நான் எப்பயுமே அதுதான் செய்கிறேன். எங்கள் வீட்டில் சுகர் இருக்கிறதுனால புழுங்கல் அரிசியில் தான் நான் பொங்கல் செய்கிறேன். இப்போ பாருங்கள், நான் 2 பேருக்குன்றதுனால சும்மா ஒரு டம்ளர், சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அரிசியில் அது அந்த அரிசியிலே நம்ம பாதி பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நான் ஒன்றுக்கு பாதி போடுவேம்மா நான் பருப்பு. இது பாருங்கள், இதில் போட்டுட்டேம்மா நான். போட்டுட்டு இப்போ இது ரெண்டுத்தையுமே நான் கழுவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பருப்பும் அரிசியும் கழுவிட்டு வந்துட்டோம். புழுங்கல் அரிசியில் பொங்கல் செஞ்சால் எப்படி இருக்குமோன்னு நினைக்காதீங்க. நான் ரொம்ப வருஷமாக இப்படி தான் செஞ்சிகிட்ருக்கேன். சரி, நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு போட்டிருக்கேம்மா. கழுவிட்டு வந்துட்டேன் நான். 1க்கு 2 தண்ணி ஊற்றிக்கலாம். பொங்கலுக்கு கொஞ்சம் கூட தண்ணி இருந்தாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், நான் 1க்கு 2ன்ற மாதிரி ஊற்றிட்டு பருப்புக்கும் சேர்த்து ஊற்றியாச்சு. இப்போ நம்ம நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், 1/2 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். மொத்தத்துக்கு நான் 3.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். பொங்கலுக்கு கொஞ்சம் தண்ணி நிறைய இருந்தாலும் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ இப்படியே நம்ம குக்கருக்குள்ளே இறக்கிடலாம். இறக்கிட்டு இதுக்கு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்றேன். இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்து மூடிக்கலாம். மூடிட்டு குக்கரை மூடிடலாம். இப்போ வெயிட் போட்டு நம்ம குக்கரை மூட போகிறோமா. குக்கரை மூடிட்டு அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஒரு 4-5 விசில் வர்ற வரைக்கும் இது அப்படியே வச்சுருக்கணுமா. அப்போ தான் நல்லா ஒரு குலைவான நல்லா வெந்து வரும். குலைவாக வெந்து வரும். அப்போ தான் நமக்கு பொங்கல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது விசில் அடங்கினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம அதுக்கப்புறம் சட்னியை போட்டுடலாமா. அது உங்களுக்கு விசில் வரதுக்குள்ளார நம்ம தேங்காய் பொட்டுக்கடலை போட்டிருக்கேன், பச்சை மிளகா போட்டிருக்கேன், உப்பு போட்டு சட்னி அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதாம்மா. நான் எப்பயுமே இந்த 3 தான்மா போடுவேன்: தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, உப்பு. அவ்வளோதான். இதை போட்டு நான் தாளிச்சிருவேன் நான் சட்னிக்கு. அவ்வளோதாம்மா, சட்னி அரைச்சாச்சு. கிண்ணத்தில் ஊற்றிக்கிறேன். நமக்கு தேங்காய் சட்னி இப்போ ரெடி ஆகிடுச்சு. தாளித்து 2த்துக்குமே தாளித்து ஊற்றிட்டோன்னா நமக்கு சட்டுன்னு பொங்கல் ஆகிடும். சட்னி ஆகிடுச்சுமா. பாருங்கள், நமக்கு ஆவி வருது. வெயிட் எடுத்து போட்டோன்னா நமக்கு ஆவி வந்ததுக்கப்புறம் வெயிட் போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு பொங்கல் ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம நமக்கு 2 பேருக்குன்றதுனால ஒரு நிமிஷம் 2 பேருக்குன்றதுனால இஞ்சி துண்டு ஒரு சின்ன துண்டு எடுத்து பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு கருவேப்பிலையை உரிச்சு வச்சுருக்கேன். இது நம்ம சட்னிக்கும் பொங்கலுக்கும் போட்டுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா டக்குன்னு நம்ம தாளிச்சிடலாம். புழுங்கல் அரிசி பொங்கல் எப்படி இருக்குமோன்னு நினைக்காதீங்க, சூப்பராக இருக்கும். பச்சரிசி புழுங்கல் அரிசியாக கண்டுபிடிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம டக்குன்னு தாளிச்சிடலாம். நமக்கு இப்போ 2 விசில் வந்துருச்சு. இன்னும் 2 விசில் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கம்மா, குக்கர் மேலே இப்போ விசில் வந்துச்சு. குக்கர் மேலே ஏதாச்சும் பொங்கியிருக்கான்னு பாருங்கள். ஒன்றுமே பொங்காது. நம்ம நீட்டாக எப்படி மூடி வச்சுருக்கோமோ அப்படியே தான் இருக்கும். பொங்கலுக்கு வச்சுருக்கிறது இன்னும் 2 விசில் வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். 2 விசில் வந்துருச்சுமா, ஆஃப் பண்ணிட்டேன் நான். மொத்தத்துக்கு ஒரு 5-6 விசில் வச்சுருவேம்மா நான். ஏன்னா நம்ம கிண்ணத்தில் வச்சுருக்கிறதுனால கூட ஒரு 2 விசில் கூட விட்டுறணும். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட்டேன். இதை ஆறுனதும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம சட்னியும் ரெடி பண்ணிட்டோம், தாளிப்பும் எல்லாமே ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ டக்குன்னு தாளித்து நம்ம கொட்ட வேண்டியது தான். இப்போ பாருங்கம்மா, நமக்கு மேலே எதுவுமே பொங்கலை. நமக்கு நான் உங்களுக்கு திறந்து காட்டுறேன். பாருங்கள், நமக்கு உள்ளே
இந்த மாதிரி தாம்மா வெந்திருக்கும். இப்போ நம்ம இதை வந்து நல்லா கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டு நம்ம தாளிக்க வேண்டியது தான். உங்களுக்கு நான் தாளித்து கொட்டுறதை நான் காமிக்கிறேன். நமக்கு வந்து பொங்கல் வந்து நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு இப்படி மசிச்சு விட்டுக்கலாமா. நல்லமே நமக்கு ரெண்டுமே நல்லா ஓரளவுக்கு வெந்திருக்கு. நம்ம இதில் வந்து மசிச்சு விட்டோன்னா உங்களுக்கு நல்ல ஒரு குழஞ்ச பொங்கல் ரெடி ஆகிடும். எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப கட்டியாக இருந்தால் பொங்கல் பிடிக்காது, கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நான் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாகவே சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கலஞ்சி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு சூப்பராக பொங்கல் வந்து மசிஞ்சிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாமா. உப்பு போட்டுட்டு உங்களுக்கு வந்து நல்லா வந்து கலக்கி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு இறுகி வந்துடும்மா பொங்கல். இப்போ நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். பாருங்க, கரண்டி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு சட்னிக்கு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பொங்கலுக்கு தாளிச்சுக்கலாம். பாருங்கள், நான் வந்து எண்ணெயில் வந்து இஞ்சி போட்டிருக்கேன். இஞ்சி கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். அது ஆனதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம். நான் 2 பேருக்கு தான் செய்கிறேன், அதனால் கொஞ்சமாக செஞ்சுருக்கேன். நீங்கள் ஆளுங்க கூடனா நீங்கள் கூட செஞ்சுக்கோங்க. நாங்கள் 2 பேர்னால உங்களுக்கு கம்மியாக போட்டிருக்கேன். மிளகு ஜீரகம் போட்டாச்சு. போட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு பெருங்காயமும் நான் வந்து இந்த ஸ்டேஜில் தாம்மா போடுவேன். போட்டுட்டு நமக்கு பாருங்கள், இப்போ பொங்கலில் எடுத்து கொட்டிக்கலாம். நான் நெய் போடுறதுனால ஆயில் வந்து கம்மியாக தாம்மா போடணும். அவ்வளோதாம்மா, ரெண்டுமே நான் வந்து தாளிச்சிட்டேன். நான் இந்த ஸ்டேஜில் வந்து நெய் போட்டுக்கிறேம்மா. நெய் வந்து உங்கள் இஷ்டம்மா, நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நான் இது அப்படியே மேலே உருக்கி அப்படியே விட்டுக்கணும். அப்படியே சூடாகவே இருக்கிறதுனால தானாகவே உருக்கிடும். இதை அப்படியே வச்சிடலாமா. பொங்கல் பாருங்கள், தலன்ட்டு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. சட்னியும் பாருங்கள், தேங்காய் சட்னியும் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இங்கே பாருங்கம்மா, நல்லா நமக்கு இறுக்கி வந்து பொங்கல் எப்படி ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இப்படி தாம்மா நான் செய்வேன். புழுங்கல் அரிசியில் செஞ்சது சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து தட்டில் வச்சு உங்களுக்கு நான் காட்டுறேன். ரொம்ப எங்கள் வீட்டில் வந்து கட்டியாக இருந்தால் பொங்கல் சாப்பிட மாட்டாங்க. இப்படி இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம வந்து சட்னி வச்சுருவோம். வடை வந்து கடையில் வாங்கினதுமா. இப்போ நான் வந்து சட்னி வச்சிடுறேன். எப்போ பொங்கல் செஞ்சாலும் எங்கள் வீட்டில் வந்து வடை வந்து கடையில் வாங்கிட்டு வந்துடுவாங்க. இங்கே பாருங்கள், நமக்கு இப்போ புழுங்கல் அரிசி பொங்கல் தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. வடை வண்டி கடையில் வாங்கிட்டு வந்துட்டார். சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த மாதிரி புழுங்கல் அரிசி பொங்கல் செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க. அதே மாதிரி குக்கரில் வந்து பொங்காமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன் எப்படி வைக்கணுன்ட்டு. அதே மாதிரி செஞ்சு நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேம்மா. பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கம்மா. தேங்க்யூ.